everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இந்த வீடியோ வந்து புது ரோஸ் பிளான்ட் நியூவா பாட் பண்ணிருக்கிற பிளான்ட் ரிலேட்டடான வீடியோ தான். அதனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நியூவா ரோஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் டில் த எண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நேரத்தை பிளான் பண்ணிட்டேன். அதனால காலையில எழும்பின உடனே ஃபர்ஸ்ட் டெரஸுக்கு வந்துட்டு இந்த ரோசஸ் தான் நான் அடிக்கடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் புதுசா பிளான் பண்ண ரோசஸ். ஜஸ்ட் ஒரு 1 month ஆகுது. ஸோ அதுதான் நான் திரும்ப எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அபவுட் நியூலி பாட்டட் ரோசஸ், புதுசா வளர்க்குற ரோஸ் ப்ராக்ரஸ் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் அடிக்கடி இதை போடுறேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோலையும் நம்ம இதுதான் பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ புதுசாக ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி ரோஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா எந்த மாதிரி ரோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அதில் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் 30 rupees ரோஸ் தான் வாங்கியிருக்கீங்க, அந்த 40 rupees ஸ்மால் ரோஸ் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு வேற ரோஸ் அதை விட பெரிய சைஸ் வாங்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே. ரெகுலர் டிப்ஸ் நான் பாட் பண்ணுற விஷயம், அது பாட் பண்ணுற அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இதில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ரோஸ் வந்து உங்களுக்கு வளர்ந்துரும், நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நம்ம பார்க்குற எல்லா ரோசஸுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னா பெரிய ரோஸ் இல்லை, மீடியம் சைஸ் ரோசஸ். ஏன்னா ஹைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. இது வளர்ந்தது தான். இதுவும் கிட்டத்தட்ட இதே ஹைட்டா தான் இருந்துச்சு. இது காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி அப்படின்னால நல்லா வளர்ந்துடுச்சு. ரோஸுக்கு முக்கியமான விஷயம் வந்து பாட்டிங் மிக்ஸ் தாங்க. நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் வந்து எனக்கு நிறைய பேரோட வீடியோவில் வந்து கரெக்டாக எனக்கு தெரியாது. ஜஸ்ட் பார்க்கும்போது நிறைய மண் மட்டும் சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் கோகோ பீட் நம்ம பாட்டில் வைக்கிறதுனா கோகோ பீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் கரெக்ட் மிக்சர். அதனால கோகோ பீட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண பாருங்க. கோகோ பீட், சாயில், எந்த சாயில்னாலும் சரி, செம்மண்னாலும் சரி, ஒயிட் சாயில்னாலும் சரி, மணல் மாதிரி நல்ல டெக்ஸ்சர் உள்ள கார்டன் சாயில் யூஸ் பண்ணணும். எல்லாமே சம குவான்டிட்டி. கவுடங் வந்து யூஸ் பண்ணலாம். கவுடங்கோ கம்போஸ்டோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அந்த 3 ப்ரொபோர்ஷன் 1:1:1. அப்போ நம்ம கவுடங்கும் கம்போஸ்டும் யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் கவுடங்கும் கொஞ்சம் கம்போஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கவுடங் மட்டும் கம்போஸ்ட் மட்டும் அப்படின்னு நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நீம் கேக் பவுடர், வேப்பம் பிண்ணாக்கு ஆட் பண்ணுவோம். போன் மீல் ஆட் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன பிளான்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, போன் மீல் நிறைய போட்டோம்னா ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகும். அதனால அது பேர்ன் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால ரூட்டுக்கு பக்கத்தில் வைக்காம அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. போன் மீல் போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை சிலர் வந்து ராக் பாஸ்பேட் அது யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் புதுசாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. நம்ம காமெண்ட்ஸில் கூட ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ராக் பாஸ்பேட் அது ஆர்கானிக், அது பவுடர் ஃபார்மில் கிடைக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரூட் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து மண் கலவை. மண் கலவை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்புறமா நம்ம மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுவே பேஸே தப்பு அப்படின்னா ப்ராப்ளம் தான். சரியா? அப்போ ஈக்குவல் பார்ட் ஆஃப் கோகோ பீட், சாயில் அண்ட் கவுடங் ஆர் கம்போஸ்ட் பிளஸ் போன் மீல் அண்ட் நீம் கேக் பவுடர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ராக் பாஸ்பேட் இருந்தால் போன் மீலுக்கு பதிலாக ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மண் கலவை இது நல்ல ரெயினாக இருந்துச்சு ஒரு நாள் முந்தா நேரத்து. அண்ட் நேற்று காலையில் நான் தண்ணி விடலை. என்னோட சாயில் பாருங்க, சாகியா இல்லை, ட்ரையாகவும் இல்லை, இப்படி லூஸாக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம பாட்டிங் சாயில் வந்து எப்போவுமே நல்ல லூஸாக நம்ம கைவிட்டு இழக்கினாலும் சரி, குச்சி வச்சு இழக்கினாலும் சரி, ராக் ஹார்டாக பாறை மாதிரி இருக்கக்கூடாது. தொளி அப்படின்னு சொல்லுவோம்ல, சகதி, சாகி, இன்னொரு வேர்ட் தமிழ் சொல்லுவோம் குழு குழு அப்படின்னு, அந்த மாதிரி கூடலாம் இருக்கக்கூடாது. ஸோ சாயில் வந்து கரெக்டாக இருக்கணும். என்னோட எல்லா பாட் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஃப்ளவர் பிளான்னாலும் சரி, இதுதான் என்னோட பேசிக் பாட்டிங் மிக்ஸ் ஃபார் ஆல் பிளான்ட்ஸ். சரி, பாட்டிங் மிக்ஸ் பார்த்தாச்சு. நீங்கள் நட்டுட்டீங்க. நட்டதுக்கு அப்புறமா ஷேட்ல வைங்க. ஷேட்ல வச்சு ஒரு உங்க ஏரியால டெம்பரேச்சருக்கு ஏத்தாப்புல, இப்போ உங்களுக்கு
ரெய்னி சீசனாக இருக்குன்னா ஒரு 2 நாள் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஓப்பனில் கொண்டு போயிடலாம். நல்ல வெயில் 30 டிகிரிக்கு மேலே இருக்குது, 35-40 டிகிரி இருக்குது அப்படின்னா 1 வீக் நீங்கள் வந்து ஷேடில் வைங்க. ஷேடில் வச்சுட்டு மெதுவாக தான் அந்த சன்லைட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம வச்சுட்டு ஒரே நாளில் 40 டிகிரியில் கொண்டு வெயிலில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் இப்படி கமந்து விழுந்துரும். இதோட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா கமந்து இதாயிரும். சில டைம் ரிகவர் ஆயிரும், சில டைம் ரிகவர் ஆகாது. ஸோ அதனால மார்னிங் சன்லைட்டில் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா மார்னிங் சன்லைட்னா 2 மணி நேரம், அப்புறம் 4 மணி நேரம், அப்புறம் கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம். அப்புறமா ஃபுல் டைம் ஓப்பனில் சன்லைட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து நட்டு முடிச்சப்புறமா பண்ண வேண்டியது. அது எப்படி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம். 3வதா சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஃபுல் சன்லைட் வேணும். ரோசஸ்க்கு வந்து மினிமம் 6 hours சன்லைட். நீங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் சன் ஷேட் இருக்கும்ல, அது கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சில இடத்துல ஃபுல் சன் கிடைக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சன்லைட் இருக்கும். தட் இஸ் ஓகே. கார் ஷெட் அந்த மாதிரி உள்ள இடத்துல எல்லாம் வைக்காதீங்க, சன்லைட் இருக்காது. ஓப்பனாக அவங்களுக்கு ஒரு எந்த ஆஃப்டர்நூன்னாலும் சரி, ஈவினிங் மார்னிங் இன்பிட்வீன் ஒரு 6 மணி நேரம் சன்லைட் கிடைக்கிற மாதிரி உள்ள ஒரு இடத்துல அந்த பிளான்ட்ஸ் நம்ம வைக்கணும். எஸ்பெஷலி ரோசஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ பேசிக் பாட்டிங் மிக்ஸ், அப்புறமா சன்லைட், எனி வாட்டரிங். இந்த வாட்டரிங்ல தான் நிறைய பேர் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரோசஸ் பாருங்க, இதெல்லாம் 10 inch பாட். இது எல்லாமே 10 inch பாட், 9 inch பாட் எனக்கு இந்த வாட்டி கிடைக்கல. ஸோ நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன், எந்த மாதிரி ரோசஸ்க்கு எந்த பாட் யூஸ் பண்ணணும், அப்புறம் அது எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் போக வேண்டாம். இந்த 10 inch பாட்டில் நான் இதுக்கெல்லாம் தண்ணி எனக்கு வந்து நிறைய ஃபுல் ஹாட் பீக் சம்மர் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி இது வந்து 1 லிட்டர் விட கம்மியாக தான் தேவைப்படும். நான் இது பார்த்தீங்கன்னா பாட்டில் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். இப்போ நான் தண்ணி விடும்போ இந்த அளவுக்கு தண்ணி விடுவேன். இப்போ இந்த மாதிரி சாயில் இருக்குல்ல, மாய்ஸ்டாக இருக்குது. ஆனால் இது நம்ம இப்போ தண்ணி விடாமல் விட்டோம் அப்படின்னா சாயங்காலம் ரொம்ப காஞ்சிரும். இந்த இலைங்கெல்லாம் நாளைக்கெல்லாம் கமந்து அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 400 ml ஒரு 500-600 ml தண்ணி வேணும். இந்த அளவுக்கு இப்படி வர்ற வரைக்கும் விடணும். விட்டு அந்த ஹோல் வழியாக அது ட்ரெயின் ஆகி போகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி விட்டா போதும், நிறைய விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் உங்கள் சாயில் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைச்ச தண்ணி விடுங்க. அண்ட் ஈவினிங் பாருங்கள், ஈவினிங் தொட்டு பாருங்கள். ஈவினிங் ட்ரையாக இருக்குது அப்படின்னா லேசாக, ஈவினிங் ட்ரையாக இருக்குன்னா எல்லாம் காஞ்சு மேல் சாயிலே காஞ்சு போய் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக விடுங்க. ஈவினிங் வாட்டரிங் நம்ம வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், விச் இஸ் குட் ஃபார் ரோசஸ். ஏன்னா இந்த ஈரப்பதம் சாயங்காலம் விடுறது இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் குவிக்காக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த செடிகள்லாம் பாருங்க, உங்களுக்கு எல்லோ லீவ்ஸே ரொம்ப தெரியும், எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. ஸோ ஈவினிங் வாட்டரிங் அவாய்ட் பண்ணுங்க. 1 டைம் வாட்டரிங் பண்ணுங்க. இப்போ எல்லா ஊர்லயும் டெம்பரேச்சர் கம்மி ஆயிருக்கும் அண்ட் சாயங்காலம் தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை வராது. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இலைங்க மேல அப்படி லேசா தண்ணி தெளிச்சு விடுங்க. இல்ல ஹோஸ்ல ஸ்ப்ரே கன் இருந்துன்னா அதை வச்சு மிஸ்ட் மோட் இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்ப்ரேயர்ல இருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னு எந்த மாதிரி இலைங்க மேல வரும் அந்த மாதிரி ஒரு மோட்ல அந்த இலைங்களை மட்டும் நனைச்சு விடுங்க. இல்லைன்னா நீங்க கை கொண்டு தெளிச்சு விடலாம் இந்த இலைங்களுக்கு மேல. கீழே வந்து தண்ணி நிறைய விடணும் அப்படின்னு இல்லை. ஸோ வாட்டரிங் உங்களுக்கு 4 hours சன்லைட் இருக்கு, 5 hours சன்லைட் இல்லை, அப்போ டெய்லி வாட்டர் பண்ணோன்னா ஓவர் வாட்டரிங் ஆயிரும். அப்போ நீங்க என்ன பண்ணோம்னா தொட்டு பாருங்க, ட்ரையா இருந்ததுன்னா அப்படி நம்ம கை வச்சுக்கின்றோம்ல மேல எல்லாம் அப்படி ட்ரையா இருந்ததுன்னா மட்டும் தண்ணி விடுங்க. ஆல்டர்னேட் டே வாட்டரிங். ஸோ எப்பவுமே நம்ம சாயில் வந்து ரொம்ப மாய்ஸ்டா இருக்கணும், ஓவர் வெட்டா இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். பாட்டிங் மிக்ஸ், ஃபுல் சன்லைட், ப்ராப்பர் வாட்டரிங், இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ஆகும்னா லீவ்ஸ் விழும். அது ஷாக்குனால தான் அந்த லீவ்ஸ் எல்லாம் மஞ்சையாகி நிறைய தொழியும். சின்ன செடினாலும் சரி, இந்த மாதிரி பெரிய செடினாலும் சரி, சில டைம் ஃபுல்லும் தொழியும், சில டைம் கொஞ்சம் தொழியும். தட் இஸ் வெரி நார்மல். அப்படி விழுந்துச்சுன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய நார்மல் கேர், வாட்டரிங், சன்லைட் அதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். புது க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 2 weeks எடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இனி சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, வளர மாட்டேங்குது, பூக்க மாட்டேங்குது அப்படின்னு.
நம்ம செடி நடுறப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நடும்போவே அதில் இருக்கிற மொட்டு, இந்த பூ எல்லாமே நம்ம வந்து டெட் ஹெட் பண்ணிடுவோம். டெட் ஹெட் பண்ணிட்டு தானே நடுறோம். எல்லா மொட்டும் எவ்ரிதிங் டெட் ஹெட் பண்ணிட்டு நம்ம நடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து புது growth 2 weeks மேக்ஸிமம் 3 weeksக்குள்ள கண்டிப்பா வரணும். அப்போ சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெட் ஹெட் பண்ண இடத்துல வந்து டைபேக் இருக்கு, சின்ன செடினாலும் சரி பெரிய செடினாலும் சரி. இப்போ ஒன்னாவது வந்து கட் பண்ணுறப்போ ரொம்ப கிளீன் டூல் நம்ம யூஸ் பண்ணணும், ஷார்ப் டூல். ஓகே, இந்த பிளான்ட் பாருங்க, இதுல நான் டெட் ஹெட் பண்ண இடம் காமிக்கிறேன். இந்த இருக்கு, நான் அந்த விரல் வச்சிருக்கேன்ல, இதுல தான் டெட் ஹெட் பண்ணிருக்கேன். கிளியரா தெரியுதா? அப்போ அதுக்கு இடது பக்கமா வலது பக்கமா இருந்து வந்ததுதான் இந்த பூக்கள். கீழே பாருங்க, இது எல்லாமே புதுசா வந்த ஸ்டெம்ஸ். இது இது இந்த ஸ்டெம் எல்லாமே இந்த பிரான்ச்ல இருந்து புதுசா வந்த ஸ்டெம்ஸ். இப்போ வளர்ச்சி இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் புதுசா growth இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டெம்ல வளரல. இந்த ஸ்டெம் பாருங்க, இதை நான் டெட் ஹெட் பண்ணி விட்டது. அதுல ஆனா எனக்கு இன்னும் வளர்ச்சி வரல. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா இங்க ஒரு பட்டை தெரியுது, ஜஸ்ட் ப்ரொட்ரூடிங் அவுட். இதுல இருந்து growth நமக்கு கிடைக்கலாம். ஃபோக்கஸ் ஆகல. ஐ ஹோப். ஓகே, ஸோ இதுல இருந்து புது growth வரலாம். ஆனா ரொம்ப லேட் ஆயிருக்கு. சில டைம் இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகும். சிலர் சொல்றாங்க, எனக்கு வச்சு 1 மாசம் ஆச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி growth-ஏ வரல அப்படின்னு. ஸோ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று டைபேக் அண்ட் ரெண்டாவது growth வராதது. டைபேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் இட் குட் பி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அந்த வாட்டரிங் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை நம்ம கரெக்டாக கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் கட் பண்ண இடத்துல அந்த ஃபஞ்சிசைட் வச்சு விட்டுருங்க. ஓகே, நீம் ஆயில், மஞ்சள் இப்போ வச்சிருக்கீங்கன்னா ஓகே, பட் இன் ஃபியூச்சர் நீம் ஆயில் டைரக்டாக கட்டில் வைக்காதீங்க. டைல்யூட் பண்ணி ஜஸ்ட் வெரி 1 drop ஆஃப் நீம் ஆயில் வித் லிட்டில் பிட் ஆஃப் டர்மரிக் அப்படி மிக்ஸ் பண்ணி வைங்க. அண்ட் ஏன்னா அந்த ஒரு கட் குட்டியாக தானே இருக்கும், ஸோ பேர்ன் ஆகக்கூடாது. அண்ட் ரெண்டாவது, புது growth வரல அப்படின்னா நம்ம வந்து 1 month ஆகியும் நம்ம இப்போ இதில் டெட் ஹெட் பண்ணி விட்டுருக்கோம், உங்களுக்கு இதுல இருந்து புது growth வரல அப்படின்னா கீழே போய் ஒரு லீஃப் விட்டு கீழே போய் திரும்ப கட் பண்ணி விடலாம். எனக்கு இப்போ இங்கேருந்து growth வர மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நான் இப்போ எதுவும் பண்ண போறதில்லை. அப்படி நீங்க 1 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு growth வரலன்னா அடுத்த லீஃப் நோடு கிட்ட போய் கட் பண்ணும். எக்ஸாம்பிள் காமிக்கட்டுமா? இதுல எல்லாம் இங்க நான் கட் பண்ணி விட்டதுதான், இங்கெல்லாம் கட் பண்ணி விட்டதுதான், இங்கெல்லாம் growth வந்திருக்கு. எது காமிக்கிறது? இதே எடுத்துக்கலாமே. நம்ம இப்போ இதுல டெட் ஹெட் பண்ணியிருக்கோம்னு வைங்களா, சின்ன செடியில் இதுல நான் டெட் ஹெட் பண்ணி விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எனக்கு வரல, growth-ஏ வரல, 1 மாசம் ஆயாச்சு, அப்படியே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், கீழே போயிட்டு அடுத்த லீஃப் நோட் இப்போ இந்த இருக்கு இல்லையா, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நான் இந்த பக்கம் பாக்குறேன், இதுல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் ஒரு லீஃப் கீழே போய். ஸோ இட் ஷுட் டெஃபினெட்லி க்ரோ. அப்போ ஏதோ ஒரு ரீசனால அது டார்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதை ஃபோர்ஸ் பண்றோம் புதுசா growth புஷ் பண்றதுக்கு. ஓகே, அப்போ நம்ம இந்த டைம் வரைக்கும் நான் வந்து பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசிங் பத்தி சொல்லவே இல்லை, பேசிக்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இனி 2 months ஆயாச்சு எனக்கு பூக்கல அப்படின்றவங்களுக்கு நம்ம 2 weeks புது செடி நட்ட உடனே 2 weeks வரைக்கும் பெஸ்டிசைடும் மென்யூரும் கொடுக்க வேண்டாம். லீவ்ஸ் மஞ்சள் ஆனாலும் சரி. ஓகே, ஸோ ஏன்னா அந்த பிளான்ட் அந்த ஷாக்ல இருந்து வெளிவந்து அட்ஜஸ்ட் ஆகி ரூட் growth ஆரம்பிச்சு லீவ்ஸ், ஏன்னா நமக்கு வந்து செடி வளர்ந்துருக்கா வளரலையே அப்படின்னு தெரியறதுக்குள்ள அறிகுறி வந்து இந்த மாதிரி நியூ growth தான். கரெக்டா? அப்போ ரூட் டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது நான் 2 weeksல இதுங்களுக்கு நான் வந்து ஃபஞ்சிசைட், பெஸ்டிசைட், அதாவது கெம், அண்ட் இங்க மேல உள்ளதுக்கு நான் டாப் ரோஸ் போடல, ரோஸ் மிக்ஸ் போட்டு விட்டுருந்தேன். டாப் ரோஸ் முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு லோக்கலி வாங்கின ரோஸ் மிக்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். ரோஸ் மிக்ஸ் போட்டு விட்டேன், ஒவ்வொரு டீஸ்பூன், 10 inch pot. அப்போ நீங்க வந்து 2 weeksக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரெகுலர், ஏன்னா ஃபங்கல் அட்டாக் வரக்கூடாது, வேற பெஸ்ட் அட்டாக்கும் வரக்கூடாது. ஏன்னா இங்க எனக்கு வந்து பவுடரி மில்டியூவோ மீலிபக்ஸோ அந்த ப்ரௌன் ஸ்பாட், அந்த ஃபங்கல் ரொம்ப இல்லை. நான் வந்து 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன் சாஃப், அதுக்கப்புறமா கெம் ஸ்ப்ரே பண்ணேன் ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி லோக்கல் ஷாப்ல வாங்கின அந்த aphids அண்ட் இன்னொரு வீடியோல கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன்.
அது லோக்கலி நிறைய கடைகளில் உங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நீங்கள் ரோஸ்க்கு உள்ள மெடிசன் கேட்டு வாங்கினா போதும். அதில் வாசத்தை பாருங்கள். thrips, aphids, அதுக்கப்புறமா mealybugs, powdery mildew, stem borer இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ண தானே தெரியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஸோ அது வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, கெம் கிடைக்காதவங்க கெம் இஸ் லைக் ஆல் இன் ஒன் மாதிரி கிடச்சுன்னா குட், இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 டேஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பெஸ்டிசைட் அண்ட் ஃபஞ்சிசைட். மென்யூரிங் கூட 15 டேஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 15 டேஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டியும் நம்ம இதுங்களுக்கு மென்யூர் போட்டுட்டே இருக்கணும். அதுதான் ஃபீடிங். ரோஸா ஹெவி ஃபீடர்ஸ், இதை பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு. ஸோ ரோசஸ்க்கு வந்து ஃபீடிங் மென்யூரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மென்யூரிங் வந்து கவுடங் போட்டிங்கன்னா நிறைய பூ வராது. கவுடங் மட்டும் போட்டோம் அப்படின்னா, கவுடங் அண்ட் கம்போஸ்ட், நல்ல கம்போஸ்ட் அப்படின்னா வெரி குட். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து ரோஸ் மிக்ஸ் போடலாம், இல்லை போன் மீல் கொஞ்சம் ஆட் பண்ணி விடலாம். 1 ஸ்பூன் போன் மீல். எப்சம் சால்ட் வந்து எல்லா மாசமும் சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கு. அது வந்து அந்த டெஃபிஷியன்சியும் இம்யூனிட்டிக்காகவும் தான் எப்சம் சால்ட் போடுறோம். அது மெக்னீஷியம் சல்ஃபேட். ஸோ எப்சம் சால்ட் போட்ட உடனே நமக்கு செடியில் பூ பெருசாவோ இல்லை பூ நிறைய பூத்துரும் அப்படின்ற ஒரு லாஜிக்கே கிடையாது. அப்படி நீங்கள் எங்கேயாவது ரீட் பண்ணாலோ இல்லாட்டி யாரும் சொன்னாங்க அப்படின்னாலோ தட் இஸ் ராங். ஓகே, ஸோ இந்த ரோஸஸ்க்கு நான் வந்து ரோஸ் மிக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டாப் ரோஸ் இது வரைக்கும் போடல. டிஏபி கிரானியூல்ஸ் 2வது வாட்டி டிஏபி கிரானியூல்ஸ் போட்டேன். டிஏபி நான் உங்களை ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஆனால் டிஏபி போடும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிஏபியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிஏபி அண்ட் என்ன சொல்றது ஆர்கானிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம டிஏபி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் ஒரு கேப்ல தான் நம்ம வந்து அதை ஆர்கானிக் மென்யூரிங்க்கு மாற்றலாம். அதே மாதிரி டிஏபி இந்த வாரம் டிஏபி யூஸ் பண்ணோம், அடுத்த வாரம் என்பிகே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் பண்ணாதீங்க. இப்போ டிஏபி யூஸ் பண்றீங்கன்னா டிஏபி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு என்பிகேனா என்பிகே மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி இதை மாறி மாறி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கேப் விடணும். ஒரு அட்லீஸ்ட் 1 மந்த் கேப் இருக்கணும். ஆனால் அந்த பிளான்ட் ஹாஸ் டு அட்ஜஸ்ட் ஃபார் தட் ஃபெர்டிலைசிங். இல்லை நீங்கள் டாப் ரோஸோ ரோஸ் மிக்ஸோ அது மட்டுமே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் என்ன சொல்றது புதுசாக பாட் பண்ண ரோஸ் வந்து எப்படி கேர் பண்ணும் அப்படின்றது. இதுக்கு மேலே உங்களுக்கு ரோஸ் வளரலை அப்படின்னா, புதுசாக க்ரோத் இருக்கு ஆனால் என்ன சொல்றது அதுல இருந்து மொட்டு வரலைன்னா நீங்கள் மேலே வந்து ப்ரூன் பண்ணி விடுங்க. இப்போ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதெல்லாம் டெட் ஹெட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் டெட் ஹெட் பண்ணேன். ஸோ க்ரோத் வரல, இல்லை பூக்கலை, மேலே மொட்டு வைக்கல, வளர்ந்து மட்டும் இருக்குது அப்படின்னா அது பிளைண்ட் ஷூட்ஸ், அதை நம்ம வந்து டெட் ஹெட் பண்ணோம். மேலே வந்து அது இன்னொரு வீடியோ இருக்குது, தமிழ்லையும் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா போதும் மேலே இருந்து. ஸோ அது சரியாயிரும், புது க்ரோத் வரும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நியூலி பாட்டட் ரோசஸ் கேர் பற்றி. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி டூ காமெண்ட் கீழே போடுங்க, ஆர் சென்ட் டு மை ஃபேஸ்புக். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சில டைம் லேட் ஆகும், ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் எவ்ரி ஒன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிளான்ஸ். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.